Hi viewers. Hi சொல்லிடுங்க चला. Hi. Okay. இன்னைக்கு தான் நாங்க வெகேஷன்லாம் முடிச்சிட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். சோ வந்ததுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு சமைக்கிறதுக்கு. சோ இருக்குறத வச்சு நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அப்படி நாங்க யோசிச்சோம். சோ தக்காளி வெங்காயம் மட்டும் தான் இப்போ நான் வாங்கி வச்சிருக்கேன். மிச்சது எல்லாமே நாளைக்கு தான் வாங்கணும். சோ அதனால தக்காளி வெங்காயம். ஆமா தக்காளி வெங்காயம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்ல வந்துட்டு ரெட் அவல் இருந்தது, அதாவது சிகப்பு அவல் சொல்வாங்க இல்லையா, அதுதான் இருந்தது. சோ இங்க இருக்கு சிகப்பு அவல் இருந்தது. சோ அதுவும் சம்பா கோதுமை தான் இருந்தது. சரி ஓகே, அதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது அதை வச்சு இன்ஸ்டன்ட்டா ஒரு பணியாரமும் அதுக்கு சட்னியும் பண்ணலாம்னு நினைச்சோம். சோ அதனால தான் இன்னைக்கு நான் சம்பா கோதுமை இதுதான் சம்பா கோதுமை. ஓகே, ஸோ ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் செய்யணும்னு சொல்லி. ஓகே வியூவர்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் தாளிக்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு ஆனியனும் சீரகம் அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு ஸோ தாளித்து இதில் நான் மாவு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அரைக்கலாமா? அரைக்கலாம். ஓகே ஓகே, நாங்கள் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமையும் சிகப்பு அவல் ரெட் அவலையும் ரெண்டையும் எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தாளித்து போடுறதுக்காக நான் என்ன எடுத்துக்கேன்னா கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் இப்போது தாளித்து நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ஸோ ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். ஓகே, ஸோ அது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் மாவுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். பட் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்காக இதுலேயும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த மாவில் இதை நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் இதுலேயும். ஸோ அதுக்குள்ளே இந்த பணியாரத்துக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான சட்னி. அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் நல்லா காயட்டும். இப்போது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு புளி. ஸோ இன்றைக்கி காரத்துக்கு எதுவும் இல்லாததுனால நான் இன்றைக்கி இப்போ மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன், அதாவது சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃபஸ்ட் நான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறதுனால இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாமே பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கும் என் பையனுக்கும் தான், ஸோ அதனால் நான் கம்மியாக பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் முடிஞ்சால் வந்து நைட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டே வந்துடுவாங்க. அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். ஸோ காரத்துக்கு பச்சை மிளகா வேறு எதுவுமே நான் சேர்க்கல, சில்லி பவுட்ரு மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். ஸோ அதுவே குட்டி ஸ்பூனில் கம்மியாக சேர்த்துருக்குறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சிக்கலாம்.
ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ பணியாரம் ரெடி பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் நெய்யும் எண்ணெயும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பணியார பேன் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனில் நம்ம திருப்பிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ரஷ்ஷில் ஊற்றுறதுனால கம்மியாக தான் விழுகும். ஓகே, ஸோ நான் ஸ்பூன் அதனால தான் எடுத்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ இதை நான் தாளித்து வச்சிட போகிறேன். ஸோ ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிடுச்சு பணியாரம், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா குத்தி பாருங்கள். குத்தி பார்த்ததுக்கப்புறம் மாவு ஒட்டலைன்னா எடுத்துருங்க, அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ திருப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஸோ நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் நான், இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில். பார்த்திங்கன்னா பேனில் நல்லா ஒட்டாமல் வருது இல்லையா? ஸோ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே வீவர்ஸ், நம்ம பணியாரமும் சிம்பிளான ஒரு சட்னி, தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப எம்மியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நானும் என்னோடய பையனும் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே, சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சாப்பிடு. ஓகே வீவர்ஸ், பாய். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது. கொஞ்சம் அந்த அவளும் அந்த சம்பா கோதுமையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மாவை ரெடி பண்ணி அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிற டைம் தான். மற்றபடி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே வீவர்ஸ், அது கிறிஸ்பியாக இருக்குது. அவன் வீடியோக்காக சொல்கிறான். கிறிஸ்பியாக பணியாரம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஓகே, ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரெட் கலர் அவல் இது உள்ளே இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.